அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வார காணொளியில திருமணத்தின் நோக்கம் பண்புகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திருமணத்தின் இரண்டாவது பண்பான முறிவுபடா தன்மையை பத்தி நம்மளுடன் கலந்துரையாட வந்திருக்கிறாங்க திருமதி கரோலின். அவங்க வணக்கம். வணக்கம். திருமணத்தின் முறிவுபடா தன்மை அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்லலாமா? அதாவது இருவர் இணைந்து வாழும் அந்த ஒரு நடைமுறைக்காக திருமணம்ன்ற ஒரு நிகழ்வு எல்லா சமூகங்களிலுமே இருக்கு. அந்த திருமணத்துல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பிரிவு வரும்போது அதுகளுக்குள்ள பிரிந்து கொள்ளும் போது அந்த திருமண முறிவு வருது. இதுக்கு பேர் தான் முறிவுபடா தன்மை. இப்போ விவிலிய பின்னணியில திருமணத்தின் முறிவுபடா தன்மையை பத்தி கடவுள் எங்கேயாடி சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தொடக்க நூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொடக்க நூல்ல 2வது அதிகாரம் 24 வசனத்துல சொல்லியிருக்காங்க, கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், மனிதன் அவன் மனைவியா இருவரும் ஆடையா. அந்த வசனத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே உடல் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காரு. அதே இதுல பாத்தீங்கன்னா மலாக்கி நூல்ல பாத்தீங்கன்னா தெரியும், மலாக்கி நூல்ல பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனமுறிவை பத்தி சொல்லப்பட்டிருன்னா, உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியா இருந்தார். அந்த திருமணத்துக்கு ஆண்டவரே சாட்சியா இருந்திருக்காரு. அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையார் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரை, வாழ்வின் ஆவியும் அவரை. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளே அன்றோ. ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாய் இருப்பானாக. ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவர். பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, மனமுறிவை நான் வெறுக்கிறேன் அப்படின்ற வசனம் சொல்றாரு. இந்த பழைய ஏற்பாட்டு பின்னணியில இருந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலும் நமக்கு தெரியும். மார்க் 10ல் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மார்க் 10வது அதிகாரத்துல இந்த 7, 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல். அப்படி எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் சொல்றாரு. அதாவது கடவுளே சாட்சியா இருக்காரு, கடவுள் தான் இந்த திருமணத்தை நிகழ்த்தி வைக்காரு. இதுக்கு பிரிவே கிடையாது, யாருமே பிரிக்காது இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விவிலிய பின்னணியில கடவுள் சொன்னது நான் சேர்த்து வச்ச திருமணத்தை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம பாக்குறோம். இப்போ திருச்சபை முறிவுபடா தன்மையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாமா? திருச்சபை அதாவது ஒரு ஆணுக்கு 21 வயசு, பெண்ணுக்கு 18 வயசு தான் சட்ட ரீதியானது. அதே தான் திருச்சபை. இந்த 2 வயது உள்ளவங்க திருமணம் ஆனாங்கன்னா அவங்கள பிரிக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அவங்க அப்படி பிரிச்சு திருச்சபை கண்டிப்பா இருக்குல்ல, அவங்க மனமும் உடலும் ஒத்து போயிட்டுனா அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கடவுள் இணைத்து வைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும்னு சொல்றாரு. அப்ப அதே தான் திருச்சபையோட இதுதான், பிரிக்க முடியாது. அதனால அவங்க 2 பேருமே திருச்சபையோட கட்டளைக்கு கீழ்ப்படிதான் இருக்கணும், அவங்க பிரிக்க முடியாது. அப்படிதான் திருச்சபை சொல்லுது. இப்போ 2ஆம் வத்திக்கான் சங்கத்துல இன்றைய உலகில் திருச்சபை எண் 48ல சொல்லியிருக்காங்க, இந்த புனித பிணைப்பு மணமக்கள், குழந்தைகள், சமுதாயம் ஆகியோரின் நன்மைக்காக இருப்பது. ஆகவே இது மனிதனுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்த தீர்ப்புக்கு உட்பட்டதல்ல. ஆமா, அதான் திருமணம் அந்த குழந்தைகள் நலனை கருதியும் அவங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சும் இந்த மனமுறிவு திருச்சபை அனுமதிக்கிறது கிடையாது. ஆமா. இப்போ மனமுறிவுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது? இப்போ இருக்கிற சூழ்நிலையில நிறைய மனமுறிவுகள் நடக்குது. இந்த மனமுறிவுக்கு காரணம் என்னவா இருக்கு? காரணம்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள திருமணம் நடக்கும். ஒரு பெண் பார்க்கப்படலமா இருக்கட்டும், அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்க்கப்படலமாக இருக்கட்டும், ஒரு சொந்த விசேஷங்கள்ல பார்க்கும்போது, சொந்தக்காரங்க விசேஷங்கள்ல பார்க்கும்போது உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பையன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புரிந்து அறிந்து அப்படிதான் பெரும்பாலான திருமணங்கள் அந்த காலத்துல நடந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்புறம் இந்த மேட்ரிமோனியில பதிஞ்சு வச்சு பாக்குறது, அப்ப அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம, அவங்களுக்குள்ள ஒரு புரிதலே இல்லை, அந்த இதுல ஏதோ பாக்குறாங்க, அந்த மாதிரி முடிக்கிறனால பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சமூக வளர்ச்சி, ஒரு பொருளாதார வளர்ச்சி, இதன் அடிப்படையில ஒரு வித பிரிவினைகள் ஏற்படுறதுக்காக, எளிதாக மனக்கசப்பு ஏற்படுறதுக்காக இந்த மாதிரி மனமுறிவு ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி கொஞ்ச நாள்ல என்ன செய்யறாங்க, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குறாங்க.
கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் போய் 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம போயிடுது. அந்த ஒரு காரணத்தினாலையும் பிரிவுகள் ஏற்படுது. ஈகோன்னு சொல்லுவாங்களே, அந்த பிரச்சனைகள் பெரும்பாலானா இருக்கு. அடுத்து வெவ்வேறு, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் காதலிச்சு திருமணம் செய்யறாங்க அப்படின்றப்ப அந்த காதல் வந்து அதை உணரணும். அவங்க எப்படின்னா, ஒரு நட்புன்றது வந்து மனசு சம்மந்தப்பட்டது, காதல்ன்றது உடல் சம்மந்தப்பட்டது. இப்போ இது ரெண்டுமே வேற வேற. அப்போ அவங்க வந்து அதை புரிஞ்சு அவங்க வாழ்க்கை நடத்தினாங்கன்னா நம்ம மனமுறிவுக்கான வாய்ப்பே இல்லை. நான் சமீபத்தில் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த லாக்டவுன்ல அவங்க ஹஸ்பண்ட கேட்டிருக்காங்க, எனக்கு மதியானம் பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு பிரியாணி கிடைக்கலன்னு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தா. இதுக்கு அந்த அம்மானால ஏத்துக்கிற அந்த புரிதல் இல்லை, அந்த ஒரு டென்ஷன் புரிஞ்சு இல்லாம அந்த அம்மா உடனே சூசைட் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்களுக்குள்ள எந்த ஒரு காதல் இருந்திருக்கு, அந்த ஒரு புரிஞ்சுக்கவே முடியல. இந்த மாதிரி உடனே எடுக்கிற டென்ஷன் முடிவுகள் அதெல்லாம் வந்து மனமுறிவுக்கான பெரிய காரணம். அப்புறம் வெளிநாடுகளையும் பார்த்தா இங்கேயும் பார்த்தா இந்த ஓரின சேர்க்கை இதெல்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் வந்து மனமுறிவுக்கான ஒரு காரணம். குடிப்பழக்கம் ஒண்ணு, நல்ல உறவுகள் ஒண்ணு, இதெல்லாம் வந்து. அப்புறம் 3ஆம் நபர் தலையிடுறது. இப்போ ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்குள்ளே பேசிட்டாரு. அந்த 3ஆம் நபர்ன்றது வெளியே இருக்க ஆட்கள்னே சொல்ல முடியாது, உள்ள ஆளு. அதாவது ஒரு பெண்ணோட அப்பா அம்மாவா இருக்கலாம், ஆணோட அப்பா அம்மாவா இருக்கலாம், அவங்களே தலையிடுறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைனா அது அவங்களுக்குள்ளே பேசி சுமூகமா முடிக்கிறத விட்டுட்டு, ஆனா அப்படியே நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு பெண் வீட்டார் சொல்றதா, இந்த மாதிரி பிரச்சனைனால இந்த மனமுறிவுகள் அதிகமாக பெருகிறதுக்கு காரணமா இருக்கு. இப்போ நம்ம இவ்வளவு காரணங்கள் பார்த்தோம், புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள், அப்புறம் ஈகோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ இந்த காரணங்கள்னால முறிவுபடுற ஒரு டிவோர்ஸ்குள்ள போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்னதான் வழியா இருக்கும்? அதாவது இந்த மனவிலக்கு துறையில சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து 8.8% பேர் இந்த மனமுறிவு செய்கிறாங்க. மற்ற மாநிலங்களை விட, மற்ற மாநிலங்கள்லாம் டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா 4.1% சொல்லியிருக்காங்க, மகாராஷ்டிரா 7%, ஆந்திராலாம் 8.2. தமிழ்நாடு தான் அதிகமாக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயதினர் தான் அதிகமாக இந்த மனமுறிவை செய்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கணும்னா, அந்த மனமுறிவு செய்பவங்க நினைக்கணும் இது வந்து கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்னு முதல் அவங்க உணரணும். அடுத்து வந்து ஒரு நீந்தி கடக்கணும்னா அவனுக்கு கடலை பற்றின பயமே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு உடல்ல ஒரு வலுவோ ஆரோக்கியமோ நம்பிக்கையும் கண்டிப்பா வேணும். அப்பதான் வந்து அவன் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இதெல்லாம் இருக்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் இந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது அது மாதிரி அலை இருந்தாதான் கடல், அது மாதிரி பிரச்சனை இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து அந்த மனமுறிவுக்கான இதே கிடையாது. அடுத்து கருத்து ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் தான் பெற்ற கல்வி, அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து அவ்வளவு சீதனம் கொண்டு வந்தேன், இதனாலதான் வாழ்க்கை அமைந்துவிடாது. 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு நடந்தாங்கன்னா அங்க வந்து பிரச்சனைக்கு வாய்ப்பே கிடையாது. அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தாங்கன்னா அன்புனால எதையும் சாதிக்கலாம். அன்பு இருந்தால் அந்த மனமுறிவுக்கான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கடைசியில் அதாவது ஒரு மனம் திருமணம் சிறப்பு மனமும் அமையும். அதே அதை விட்டுட்டு அந்த மறுமணம், மனமுறிவு இதெல்லாம் கடவுளுக்கும் பிரியமில்லாத செயல், இந்த சமூகத்திற்கும் பிரியமில்லாத செயலாக நான் நினைக்கிறேன். எங்க கூட இவ்வளவு நேரம் முறிவுபட தன்மையை பத்தி கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.